புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை இரண்டாவது நாளாக மத்திய குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், முக்கியமான விவரங்கள். சிவரஞ்சனி, மத்திய குழு இரண்டாவது நாளாக புதுச்சேரியில் தற்பொழுது ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று இவர்கள் கிராமப்புற பகுதியில் முழுமையான ஆய்வை முடித்துக் கொண்டு இன்று கடலோர பகுதியில் ஆய்வை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி ஆகிய பகுதிகளில் இணைச் செயலர் ராகேஷ் குப்தா தலைமையிலான குழுவினர் ஆய்வு செய்தனர். அப்பொழுது கடலோர பகுதியில் கடல் சாலை, மரங்கள், படகுகள் அடித்துச் செல்லப்பட்டதை மீனவர்கள் குறிப்பிட்டனர். இதேபோல் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான கல்யாண சுந்தரம் விளக்கினார். அங்குள்ள சுடுகாடுகளும் அடித்து செல்லப்பட்டதாக கூறப்பட்ட பொழுது புதுச்சேரி ஒரு சர்வதேச சுற்றுலா நகரம் என்று வரும்பொழுது கடற்கரை பகுதியில் சுடுகாடுகளை வைக்க வேண்டாம், அரசின் திட்டங்களை கொண்டு சுடுகாடை வேறு இடத்துக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும். கடற்கரை சாலையில் அனைத்து பகுதியிலும் பாதிக்கப்படுவது நேரடியாக உணர முடிகிறது. இது தொடர்பாக மத்திய அரசிடம் உடனடியாக விளக்கம் கொடுத்து இதுக்கான மாற்று நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று ராகேஷ் குப்தா தெரிவித்தார். அதே நேரத்தில் புதுச்சேரியில் உள்ள மீன்வளத்துறை அதிகாரிகள் புதுச்சேரி மீன்வளத்துறைக்கு செயல்படுத்தும் திட்டங்களை ஒழுங்காக செயல்படுத்துங்கள், மீனவ பகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, அரசின் திட்டங்களை ஒழுங்காக செயல்படுத்துங்கள் என அவர் அதிகாரிகளை கடித்துக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து அவர் நகர பகுதியில் உள்ள வெங்கடா நகர், ரெயின்போ நகர் ஆகிய பகுதிகளில் வெள்ளக்காடாக பகுதிக்கு தற்போது சென்று கொண்டிருக்கிறார். மாலை வரை, மதியம் வரை இந்த ஆய்வு நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து அனைத்து குழுவினரும் தனியார் ஹோட்டலில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அவர்கள் புதுச்சேரியிலிருந்து புறப்பட இருக்கிறார்கள். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவமுதன். திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்ததற்கு நடிகர் ரஜினிகாந்த் வருத்தம் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது திருவண்ணாமலை நிலச்சரிவில் 7 பேர் உயிரிழந்தது பற்றி கேள்விப்பட்டு அதிர்ச்சியடைந்தார். திருவண்ணாமலையில ஒரு 7 பேர் நிலச்சரிவில் இறந்திருக்காங்க. பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக விடப்பட்ட ஒரு வார விடுமுறைக்கு பிறகு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி, கல்லூரிகள் இன்று வழக்கம் போல் திறக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, கிட்டத்தட்ட ஒரு வார காலத்திற்கு பிறகு பள்ளி, கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கும் சூழலில் முறையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? மாணவர்கள் என்ன தெரிவிக்கின்றனர்? அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழை மற்றும் அந்த தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் இந்த வெள்ளத்திற்கு ஒரு பெரும் சேதத்தை சந்தித்திருக்கக்கூடிய சூழல்ல, அதாவது மாணவருடைய நலன் கருதி தொடர்ந்து இந்த பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டு வந்தது. கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு பிறகாக தற்போது பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மாணவர்களுடைய அந்த வருகை என்பது தொடர்ந்து தற்போது வந்து கொண்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னாக்கா இன்றைக்கு பள்ளிகள் திறக்கக்கூடிய இன்றைக்கு புத்தகங்கள் வழங்குவதற்கான அந்த ஏற்பாடுகளும் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மரக்காணம் மற்றும் திருவண்ணநல்லூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய 7 பள்ளிகளுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அடுத்த அறிவிப்பு வரும் வரை விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா மரக்காணம் பகுதிகளில் 5 பள்ளிகளும், திருவண்ணநல்லூர் பகுதிகளில் 2 பள்ளிகளும், மொத்தம் 7 பள்ளிகளுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை பள்ளிகளுக்கு அந்த விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு இன்றைக்கு பள்ளி தொடங்கக்கூடிய இன்று அவர்களுக்கான அந்த பாடப்புத்தகம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணாநிதி.